இசை பேரரசி ஜானகி அம்மாவின் மறைவு இசை உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. இசை வடிவிலும் அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதன் வாயிலாகவும் அவருக்கு இன்றைக்கு இசை காணிக்கையாக இறுதி மரியாதையை நாமும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்த பாடல்ல கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த நுவான்ஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப நுணுக்கமான பொடி சங்கதிகள், அது ஒரு சில குரலுக்கு மட்டும் தான் வாய்க்கும், எல்லாராலையும் அதை கொண்டு வர முடியாது. இப்ப இந்த பாடலுமே ரெண்டு பேருமே போட்டி போட்டு பாடியிருப்பாங்க. ஜானகி அம்மாவுடைய குரல்ல அந்த பொடி சங்கதிகள், நுணுக்கமான சங்கதிகள், அவங்க கொடுத்த ஒரு சில பாடல்கள் நீங்க இதுலயே பாருங்களேன். வெள்ள தெரியாது மாங்குயிலே, இப்படிதான் இது. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, போதும். இது அழகா இருக்கு. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு ஒண்ணு, சின்ன பொடி சங்கதி, வெள்ள தெரியாது. ஆனா எல்லாருக்கும் வராது. அவங்க ரெண்டு பேருக்குன்னே கடவுள் நீங்க உங்களுக்கு தான் தருவேன்னு அடம் பிடிச்சிட்டு கொடுத்துருக்கிறார். நான் அந்த வகையில நான் கேட்கணும்னு நினைச்சதுங்க ஐயா, இப்போ ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் இதுக்காகவே பிறந்திருப்பாங்க, மேதைகளாகவே பிறந்திருப்பார்கள் அப்படிம்பாங்க. இப்போ ஜானகி அம்மா முதல்ல சிங்கார வில்லனே தேவா பாட்டு பாடும்போது அவங்களுடைய டீனேஜ் இருந்தவங்க, 20 வயசு கூட அவங்க கடக்கல. ரொம்ப இளம் வயதுல இருந்தே அவங்க இசைத்துறையில பின்னணி பாடகையா வலம் வந்தவங்க. அந்த ஒரு பிளெஸிங் இருக்குல்ல, ஆமா, எப்படி அது சின்ன வயதுலயே ஒருத்தவங்களை உண்மைதாங்க. நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த முருகனை தொட்டு யாரு இப்போ ஆரம்பிக்கிறாங்களோ கலைஞர்கள், அவங்க எல்லாம் டாப்புக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் எடுத்தீங்கன்னா முதல் வேடம் முருகனோட. ஆமா, அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாட்டு முருகனை பார்த்தா பாடுவா. பாத்தீங்களா? அதே மாதிரி எம்ஜிஆர் நாடகத்துல முதல்ல முருகன் வேஷம். அப்படியா? ஆமா. ஓகே. சிவாஜி கணேசனும் முருகன் வேஷம். ஓகே. அந்த முருகனை வணங்கிட்டு வள்ளலுங்க வணங்கிட்டு வந்தவங்க அத்தனை பேரையும் டாப். அந்த மாதிரி இந்த அம்மா சிங்கார வேலனே அந்த நாதஸ்வரத்துக்கு இணையா பாடியிருப்பாங்க. கவனிச்சிங்களா? சின்ன வயசுல எங்க ஊர்ல எப்படி பேசிட்டாங்க, அம்மாவுடைய குரலா நாதஸ்வரத்துடைய நாதமான போட்டி போடுவாங்க. பாடல் போட்டி போட்டுட்டு அந்த அந்த நாதஸ்வரத்துக்கு இணையா பாடியிருப்பாங்க. நான் சொல்ல போனா அதை விட ஒருபடி மேல தான் சொல்லுவேன். அது அப்ப சொல்லுவாங்க எங்க ஊர்ல எப்படி பாடியிருப்பாங்கன்னு. சின்ன வயசுல நான் பள்ளி படிக்கும்போது மற்றவங்க பேசிக்கிட்டது எப்படி பாடிருப்பாங்க. அதாவது முதல்ல நாதஸ்வரத்தை வாசிக்க வச்சுட்டாங்களாம், அதை இந்த அம்மா கேட்டுச்சான், அப்புறம் பாடிச்சான். எப்படியா பாடகருக்கு கேட்டுத்தானே நாதஸ்வரம் வாசிப்பாங்க, நீ என்ன நாதஸ்வரத்தை கேட்டு இந்த அம்மா பாடிச்சுன்னு சொல்ற, அப்படி ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அப்படி அந்த அளவு தாக்கம், அந்த தாக்கம் இருந்திருக்குல்ல, அப்படி உண்டாக்குனாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் இன்றைய தலைமுறை 2000க்கு பின்னாடி பிறந்தவங்க 2000 எப்போ பாடின பாட்டை இன்னைக்கும் பாடுறாங்கல்ல மேடையில. உங்களுக்கு பெருமை சேர்க்குது. கண்டிப்பா இன்னைக்கு பரிசு வாங்கணும் அப்படின்னா இந்த பாட்டை எடுத்துக்கிறாங்க, இந்த அம்மா பாட்டை தான் எடுத்துக்கிறாங்க. கரெக்ட். ஒரு 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 கிராமத்து இது வரணும் அப்படின்னா ஒரு சனம் தூங்கிடுச்சு எடுத்துக்கிறாங்க. ஆடியில செய்தி சொல்லி தானன்ன 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 தான அந்த சுசிலம்மா பாட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த இந்த அம்மாவுடைய போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போக்குக்கு இருக்காது, அந்த கிராமிய போக்குக்கு இருக்கும். இப்ப கூட மினி பஸ்ல கிராமங்கள்ல அந்த சாலைகளை போகும்போது தூதுவளை அதை அரைச்சு அந்த பாடல் அது காதுல ஒலிச்சுட்டே இருக்கும். இப்பவுமே அந்த பாட்டு போடுவாங்க. இப்போ கூட நீங்க எந்த மேடைக்கு போனாலும் ஆர்கெஸ்ட்ரா போனாலும் இந்த பாட்டு இல்லாம இல்ல. தூதுவளை அரைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. அவங்களால இப்படியும் பாட முடியுது, சின்ன தாயவள் மாதிரி ஒரு பாடல் அழவைக்கவும் முடியுது, தென்றல் வந்து தீண்டும் போது மாதிரி ஒரு பாடல் முடியுது, மார்கழி திங்கள் அல்லவா மாதிரி ஒரு பாடல். தெய்வீகம், ஒரு தெய்வீகம்னா தெய்வீகமா இருக்கு, ஒரு ஃபன், ஒரு கேலினா கேலியா இருக்கு, ஒரு குழந்தை பாடுறான்னா குழந்தை இருக்கு, துள்ளலாம் துள்ளலா இருக்கு, மௌனமா மௌனமா கேட்கணும், எதை பத்தி பேசாம கேட்கணும்னா அப்படி இருக்கு. ஒரு சில விமர்சனங்கள் கூட வந்ததுன்னு சொல்லுவாங்க ஐயா. ஏன்னா ஒரு சில இந்த எராட்டிக் ஜானர் சாங்ஸ் எல்லாம் வந்து மேடம் அவங்க கொடுக்குற ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல விமர்சனங்களை ஏன் நீங்க இப்படி பாடுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்கன்னு கூட சொன்னது உண்டு. எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, இப்போ அம்மா வந்து கிட்டத்தட்ட 16-17 மொழிகளுக்கும் மேல பாடி இருக்கிறாங்க, 48,000 பாடல்கள். இந்த கணக்கீடு நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு. இப்போ ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் அவங்க பாடிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க குரல் பேசும்போதே பாடுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு இனிமையான ஒரு குரல், அவ்வளவு தன்மையாவும் பேசுவாங்க. மலையாள
படத்துல அவங்க பாடும்போது பேசும்போது இப்போ கேரளாவோட டாட்டர் அவங்க எங்களுடைய மகள்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய நேட்டிவ் வந்து தெலுங்கு. அம்மா வந்து தெலுங்கு இல்ல தெலுங்கு. அவங்க தெலுங்கா? இப்ப அவங்க செட்டில் ஆனது பெங்களூர்னால அவங்க தெலுங்கு. ஆனா அவங்க மலையாளி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மலையாளத்துல அவங்க மொழி அவ்வளவு தெளிவா இருக்கும் அப்படின்னு. அவங்களுடைய மொழி ஆளுமை குறித்து எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா தமிழ்ல நம்ம அவ்வளவு 1000 பாடல்கள் கேட்டிருக்கோம், நிறைய மொழிகள் கேட்டிருக்கோம். அவங்க மலையாளிலே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தெலுங்கு கன்னட எல்லாமே பாடி இருக்காங்க. ஆமா, அது ஈடுபாடு தான். எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மொழி இருந்தா அந்த மொழிக்குள்ள போயிடுறாங்க. அவங்க இரண்டரை போய் கலந்துடுறாங்க. அப்படியே மலையாளத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஈடுபாடு, அது உழைப்பு, நம்ம சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணம். இப்போ நம்ம நினைக்கிறோம், பல பேர் அது நினைக்கிறது இல்லை, அதனால தான் வர்றதில்லை. நம்ம நினைச்சோம்னா அந்த உழைப்புக்கு நம்ம தயாராகிடுவோம். அப்போ நம்ம அது சரியாக நமக்கு கிட்டும். அந்த வகையில் இவங்களோட உழைப்பு இருக்குது இல்லையா? இசையை தவிர இப்போ இளையராஜா எடுத்துங்க, இசையை தவிர எதுவுமே நினைக்கிறது இல்லை அவர். அது மாதிரி இந்த அம்மா பாடுறதை தவிர எதுவுமே நினைக்கிறது. அதனால பாட்டு அவங்களுக்கு வசமாயிடுச்சு, தனக்கு வசமாயிடுச்சு. இசை வைப்பதால் இசைன்னு பேர். இசைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா அதன்பால் நாம் இசைந்து விடுகிறோம், அதனால இசைன்னு பேரு. அவ இசைந்துட்டு இசையே வந்து அவங்கள்ட்ட ஏய்ந்து விட்டது. இவங்க இசையல, இசை வந்து அவங்கள்ட்ட ஏய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இளையராஜா அவர்களுக்கு நிறைய பாடல்கள் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. அவங்களுடைய இரங்கல் பதிவுல கூட, வீடியோ பதிவுல கூட அவர் சொன்னது, நான் யாருக்கும் சளைத்தவர் அல்ல அப்படின்னு நிரூபித்தவங்க ஜானகி, ரொம்ப கடினமான உழைப்பாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவ்வளவு பாடலை தந்த அந்த குயிலுக்கு அவ்வளவு வேதனை இருந்தது, அவ்வளவு மன உளைச்சல் இருந்தது அப்படின்னும் தேவா சார் பேசும்போது சொல்லியிருந்தார். உங்களுக்கு அதை பத்தின ஆமா என்ன காரணம்னா, பெரும்பாலும் கலைஞர்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய கலைஞர்களுக்கு அந்த இது உண்டு. என்னன்னா அவங்க அதை தவிர வேற எதுவுமே நினைக்கிறது இல்லை. அதுக்காக பாடுபடுறதுனால அவங்களுடைய பிள்ளைகளையோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தையோ இல்லை அவர்களுடைய தன்னை பற்றிய உடல்நிலையையோ கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. சில பேர் இந்த பாடகர் இருக்காங்கன்னா பாட்டு மட்டுமே நினைக்கிறதுனா சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. அப்போ சுவர் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கவனத்தை விட்டுறது. அதே போல் குடும்பத்தின் மீது கவனம் கொள்றதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் மீது பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கான நேரம் கிடைப்பதில்லை. இதுதான் காரணமே தவிர வேறொன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்னல்கள்லாம் வருதுன்னா அவங்க தான் கொண்ட தொழிலை சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செய்கிறார்கள்னு அர்த்தம். இப்போ அங்கேயும் கண் வச்சுட்டு இங்கேயும் கண் வச்சுட்டு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தா எதுவுமே சரி வராது. அது இப்போ இளையராஜாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு அந்த குடும்பத்தை பற்றின எதுவுமே தெரியாது, இசையை தவிர எதுவுமே தெரியாது. கண்டிப்பா அந்த மாதிரி இந்த அம்மா அதுக்குதான் ஒரு சிலர் இதுக்காகவே பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அப்படிதான் ஜானகி அம்மாவும். எவ்வளவு பேருக்கு வாய்க்கும் இந்த கொடுப்பினை? அதாவது ஜானகி அம்மாவுடைய இறப்பு அவர்களுடைய அம்மாவுடைய ஒரு இறப்பாகவும் அவங்களுடைய வீட்டுல ஒரு இழப்பாகவும், அவங்க சொந்தமாக என்னுடைய சொந்தம் இருந்துட்டாங்க அப்படின்னு தான் அங்க குழுமி இருக்கிற அனைவரும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையாக இருந்தா இந்த கொடுப்பினை அமையும்? எல்லார் வீட்டிலையும் அவங்களுடைய அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிருங்க. கலைஞர்களால் மட்டும்தான் முடியும். உங்க வீட்டுக்குள்ள உங்க அனுமதி இல்லாமலே நான் உள்ள நுழைஞ்சிருவேன் அப்படின்னா அது கலைஞர்களால் மட்டும்தான் முடியும், மற்றவங்களும் கிடையாது. அவர்கள் தான் வரவேற்பார்கள் அவர்கள், இந்த மக்கள். அந்த வகையில் பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு கடவுள் அவர்களுடைய 88 வயது வரையிலும் அந்த குரல் நடுங்காமல் இனிமையாக வைத்திருந்து பாட வைத்து, இனி பாடியது போதும் எம்முடைய இடத்திற்கு வா என்றே இறைவன் அழைத்து கொண்டான். அப்படிதான் சொல்லுவேன். 88 என்பது ஒரு சாதாரணம் கிடையாது. இந்த 88 வயது வரையிலும் பாடுவது என்பது அபூர்வமானது, ஆச்சரியமானது. அந்த வகையில் இறைவன் நல்ல ஆயுளையும் நல்ல குரலையும் 88 வயது வரையும் இறைவன் தந்திருக்கிறான். ஒரு முழுமையான வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில இவ்வளவு ஜீவன்களை அவங்க ஆற்றுப்படுத்தி இருக்காங்க. எத்தனையோ உள்ளங்களை சந்தோஷப்படுத்த, அவர்களுடைய கவலையை மறக்க, ஆறுதல் படுத்த இறைவன் அனுப்பிய தூதுவராக இந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை கடைசி வரை ஆரோக்கியமாக இறைவன் வைத்திருந்தான். நல்ல பாடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் தந்தான். அந்த வகையில் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஆகவே இந்த இந்த இவருடைய இறப்பு என்பது முழுமையான இறப்பு. அதாவது இடையில பறிச்சுக்கிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்து இறைவனுடைய சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நிச்சயமா அச்சபையிலே இவர்கள் அங்கும் இறைவனுடைய திருநாமத்தை பாடி வாழட்டும், இறை உலகத்தில் வாழட்டும், நம்மில் இசையாக குரலாக வாழட்டும். கண்டிப்பா. அதுதான்
அது நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், அதுதான் இப்போது நடக்குது. இப்போ அவங்கள பார்க்க அங்க இருக்கிற ரசிகர்களாகட்டும், அவருடைய பாடல்களை கேட்டு வளர்ந்து நம்ம எல்லாரும் ஆகட்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம தொடர்ந்து இறை உலகத்தில் எஸ்பிபியும் சென்றிருக்கிறார், அங்கும் சென்று அவர்களோடு இணைந்து பாடட்டும். இன்னும் சொல்ல போனா எஸ்பிபி அவர்களை இந்த திரை உலகத்துக்கு அழைத்து வந்தவர் ஜானகி அம்மா தான். நிறைய பேருக்கு தெரியாது. அங்க தெலுங்குல ஹைதராபாத் நினைக்கிறேன் ஒரு இடத்துல இவங்க அந்த போட்டி, இசை போட்டியில நீதிபதியா போயிருக்காங்க ஜானகி அம்மா. அப்போ ஒரு பையன் வந்து பாடுகிறார், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை அப்படிங்கிற பாட்டை எஸ்பிபி பாடுறார், ஸ்கூல் பையனா இருக்கிறப்போ. அப்ப ஜானகி அம்மா கேட்கிறான், பிடிச்சு போச்சு. உடனே அவனை கூப்பிட்டு இந்த வார்த்தை அவரை கூப்பிட்டு எஸ்பின்னு சொல்றான், அவரை கூப்பிட்டு நீ தம்பி நல்லா பாடுற, நீ சென்னைக்கு வா, பெரிய பாடகரா வருவேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தி சென்னைக்கு அழைத்தது ஜானகி அம்மா தான். ஓ, பாலுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால உரிமையோட பாலு அப்படிம்பாங்க, அந்த உரிமை தான். புதிய தகவல் நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தருணத்திலையும் கூட அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா, ஒரு இறுதி அஞ்சலியாக நம்ம இந்த நேரலையில அவங்க குறித்து பேசியிருக்கோம். நன்றி உங்களுடைய நேர பகிர்வுக்கு. இசை பேரரசி எஸ் ஜானகியுடைய மறைவு நாம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு தருணத்தில் அவருக்கு நம்முடைய இறுதி மரியாதையாக, இறுதி அஞ்சலியாக அவருடைய நினைவலைகளை நாம் நேரலை வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் நேரடியாக அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை அம்மா அவர்களுடைய இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.